காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி ஆஜராகியிருக்கிறார். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி ஆஜராகியிருக்கிறார். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். திருவாலங்காடு காவல் நிலைய எல்லையில காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஒருவனுடைய சகோதரர் 17 வயதான சிறுவனை கடத்திய வழக்கில் புதிய பாரதம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இந்த வழக்குல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த வழக்கில் ஜெகன்மூர்த்தி சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை அன்றே அவரிடம் விசாரணை செய்வதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய ஆண்டர்சன்பேட்டை பகுதியில் அவருடைய வீடு இருக்கிறது. அங்கே சென்ற பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் பெரும் திரளாக ஒன்று திரண்டிருந்தார்கள். இதனால் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது. பிறகு ஒரு 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு வீட்டிற்குள் செல்லும் பொழுது அவர் ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டார். அதாவது வீட்டில் இல்லை என்பது தெரிய வந்திருந்தது. தலைமறைவாகி விட்டார் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்திலே அவர் மனு தாக்கல் செய்தார். பிறகு நீதிமன்றத்தில் தொடர்பான விசாரணையில நீதிமன்றம் அவரை நேரில் விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் இல்லாமல் அவர் தனியாக சென்று ஆஜராக வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராவதற்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்த நிலையில திருவாலங்காடு காவல் நிலையத்தில் தற்பொழுது அவர் ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இது தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகலின் அடிப்படையில சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி இது தொடர்பாக அவரை விசாரணைக்கு அழைத்ததாகவும் விசாரணை அடிப்படையில் தற்பொழுது அவர் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் தான் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது திருவாலங்காடு காவல் நிலைய எல்லையில கலாம்பாக்கம் என்ற ஊரை சேர்ந்த இளைஞர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை அவர் காதல் திருமணம் செய்து கொண்டார். அவர் திருமணம் செய்து கொண்டிருந்த நிலையில அவருக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து பெண் வீட்டார் தரப்பிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவர் மூலமாக அவருக்கு தெரிந்த நபர்கள் என அந்த வீட்டிற்கு அந்த காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர்களுடைய வீட்டிற்கு அவருடைய சகோதரர் சிறுவனான அவருடைய சகோதரரை காரில் கடத்தி சென்றதாக தான் குற்றச்சாட்டு. இதற்கு காவல்துறை ADGP வாகனம் பயன்படுத்தப்பட்டதாகவும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ADGPயும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளார். அவர் திருத்தணி DSP அலுவலகத்தில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த வழக்குல நேற்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்திக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது திருவாலங்காடு காவல் நிலையத்தில் அவர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.